மற்றவர்களின் பங்கை திருடி சாப்பிடுபவர்கள் அல்லது பகிர்ந்து கொள்ளாமல் தானே சாப்பிடுபவர்கள் மீது அன்னபூர்ணாதேவி கோபமாக இருப்பாள். அவ்வாறு செய்வதால் அனைத்து புண்ணியங்களும் அழிந்துவிடும். அவரது வாழ்க்கையில் வறுமையும் துன்பமும் வரும். எனவே உணவை எப்போதும் பகிர்ந்து சரியான பாத்திரத்திற்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும். மேலும் உணவை அவமதிக்க கூடாது, உணவை வீணாக்க கூடாது. தெய்வத்தின் அருளால் தான் வாழ்க்கை நகர்கிறது. ஆகவே உணவை மரியாதையுடன் எடுத்துக் கொள்ளுங்கள். யார் இந்த விதிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமானவர்கள், நோயற்றவர்கள், நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் ஆவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும். அகால மரண பயம் இருக்காது. நல்ல செயல்கள், சரியான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையை மாற்றி மகிழ்ச்சியாக்குகின்றன. தவறான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையை துக்கமாக்குகின்றன. ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் தூய்மையையும் மரியாதையையும் கடைபிடிக்க வேண்டும். இப்படி யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு மனிதனின் சடங்குகள், நல்ல மற்றும் கெட்ட பழக்க வழக்கங்கள் பற்றி முக்கியமான தகவல்களை அளித்தார்.